ஒன் டே ஒன் சம்மில் இன்றைக்கி மெட்டீரியல் காஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். இல்லுஸ்ட்ரேஷன் 7 சிஏ இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இன்வென்ட்ரி ஸ்டாக் அவுட். அதாவது ஸ்டாக் அவுட் ஆகிறதுனால நம்மக்கிட்ட ஒரு கம்பெனியில் ஒரு இன்வென்ட்ரி இருக்குது, ஒரு கூட்ஸ் இருக்குது. அது ஸ்டாக் அவுட் ஆகிறதுனால நமக்கு வர லாஸஸ், அதுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் என்ன ஆகுது, ஸோ அதை மினிமலிஸ்டிக்காக எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு ஃபைண்ட் பண்ணுறது தான் இந்த எக்ஸாம்பிளில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 22-23 they have given the details. ஸோ 100 ஸ்டாக் அவுட் வந்து 2 தடவை ஆயிருக்கு. அதாவது சுத்தமாக ஸ்டாக்கே இல்லை அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் 2 தடவை வந்திருக்கு. 80 வந்து 5 தடவை வந்திருக்கு, 50 வந்து 10 தடவை வந்திருக்கு. 20 ஸ்டாக் அவுட் ஆஃப் டயர்ஸ் வந்து 20 டைம்ஸ் அண்ட் 10 இஸ் ஃபார் 30 டைம்ஸ் அண்ட் தெர் were no ஸ்டாக் அவுட்ஸ் ஃபார் 33 டைம்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஷனில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா they've got a loss for 150 per unit due to stock out. இந்த ஒவ்வொரு தடவையும் ஸ்டாக் அவுட் நடக்கும்போது 150 per unit லாஸ் நடந்திருக்கு. அது இல்லாமல் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ₹50 நடந்திருக்கு. ஸோ நவ் வி ஹாவ் டு ஐடென்டிஃபை ஆப்டிமம் சேஃபஸ்ட் ஸ்டாக் லெவல். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஒர்க்கிங் நோட் போடணும். ஒர்க்கிங் நோட்டில் வந்து நம்ம இதை அப்படியே எடுத்து நோட் பண்ணிக்கணும். ஸோ 100, 80, 50, 20, 10, 0 நம்பர் ஆஃப் டைம்ஸ், அதுக்கு ஈக்குவலண்ட்டான நம்பர் ஆஃப் டைம்ஸ் நோட் பண்ணிக்கணும். இதோட ப்ராபபிலிட்டி, அதாவது இந்த இயரில் இது எந்த அளவுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 டைம்ஸ் அப்படிங்கிறது டிவைடட் பை 100, அதாவது 2 டைம்ஸ் டிவைட் பை 100 will be 0.02 டைம்ஸ் ப்ராபபிலிட்டி. 5 அப்படின்றது 5 டிவைடட் பை 100 will be 0.05 டைம்ஸ் ப்ராபபிலிட்டி. 10 divided by 100 will be 0.10 and 20 divided by 100 will be 0.20 and 30 0.30, 33 is 0.33. So there is these are the probability of number of times இந்த ஸ்டாக் அவுட் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி இந்த ப்ராபபிலிட்டி அண்ட் இந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் பேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதோட டோட்டல் காஸ்ட் எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதை மென்ஷன் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 out of 100 ஸ்டாக்ஸ் இருந்ததுன்னா there will not be any ஸ்டாக் அவுட். ஏன்னா 100 இருந்ததுன்னா 100ம் கேட்டாங்க அப்படின்னா we can provide 100. ஸோ there will be 0 ஸ்டாக் அவுட். அப்போ ப்ராபபிலிட்டி என்ன நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கிறது படி 0.33 ஃபஸ்ட்டு இது எழுதிக்கலாம். ஸோ இதே ஒரு வேளை 80 ஸ்டாக் அவுட்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு 100 வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா there will be 20 ஸ்டாக் அவுட். 100க்கு 20 ஸ்டாக் அவுட். ஸோ 20 ஸ்டாக் அவுட்டாக இருக்கும்போது அதோட ப்ராபபிலிட்டி என்ன? 20 ஸ்டாக் அவுட்டாக இருக்கும்போது அதோட ப்ராபபிலிட்டி இஸ் 20. இங்கே நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் 0.02. ஸோ 100ல் 20 டைம்ஸ் ஸ்டாக் அவுட் ஆகும்போது 0.02. அண்ட் தென் 50 அப்படிங்கும்போது 100க்கு ஸ்டாக் அவுட்டு 50 டைம்ஸும் 80க்கு ஸ்டாக் அவுட்டு 30 டைம்ஸும் இருக்கும். ஸோ அதோட ப்ராபபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 0.02 அண்ட் 0.05. அடுத்தது 20க்கு வந்து 100 ஸ்டாக் கேட்டாங்கன்னா 80 ஸ்டாக் அவுட்டாக இருக்கும். 80 கேட்டாங்கன்னா 60 ஸ்டாக் அவுட்டாக இருக்கும். 50 கேட்டாங்க அப்படின்னா 30 ஸ்டாக் அவுட்டாக இருக்கும். ஸோ 0.02, 0.05 அண்ட் 0.10 இதெல்லாமே நம்ம இங்கே ப்ராபபிலிட்டி பிளேஸ் பண்ணி எடுத்துக்குவோம். சேம் வே ஃபார் 10க்கு எடுக்கும்போது 100, 80, 50 அண்ட் 20யும் சேர்த்து எடுத்துக்கணும். அதான் இங்கே 10. ஸோ 0 ஸ்டாக் அவுட்டுங்கும்போது 100 out of 100ம் வர சான்ஸ் இருக்குது, 80யும் வர சான்ஸ் இருக்குது, 50, 20, 10. ஸோ இந்த ஸ்டாக் அவுட் எல்லாமே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதோட ப்ராபபிலிட்டி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கிறது பேஸ் பண்ணி we can write it over here. ஸோ இங்கே வந்து ஸ்டாக் அவுட் காஸ்ட் என்னன்னு கொடுத்துட்டான்னா 150 per unitன்னு கொடுத்துட்டான். நம்ம இங்கே வந்து இதுதான் ஸ்டாக் அவுட் ப்ராபபிலிட்டி. ஸோ இது இன்ட்டு 150 டைம்ஸ் போட்டோம்னா 150 rupees போட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாக் அவுட் காஸ்ட் கிடச்சிடும். ஸோ 0 into 150 is 0, 20 into 150 is 3000, 50 into 150 is 7500, same way 90 into 150 is 13500, 10 into 150 is 1500. ஸோ இந்த மாதிரி இந்த 2 into 150 இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அடுத்தது எக்ஸ்பெக்டட் ஸ்டாக் அவுட் காஸ்ட். எக்ஸ்பெக்டட் ஸ்டாக் அவுட் காஸ்ட் அப்படின்னா வந்து ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் அவுட் காஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருமோ அதுதான் எக்ஸ்பெக்டட் ஸ்டாக் அவுட். ஸோ 0 into 0.33 is 0, 0.0 into 3000 will be 60. ஸோ நம்ம இதை 3 and 4 மல்டிப்ளை பண்ணி வரது தான் எக்ஸ்பெக்டட் ஸ்டாக் அவுட் காஸ்ட். அடுத்தது இன்வென்ட்ரிக்கு என்ன மென்ஷன் பண்ணிட்டாங்க 50 per unit கேரிங் காஸ்ட். ஸோ இந்த கேரிங் காஸ்ட் எப்போவுமே வந்து நம்ம ஸ்டாக்லேருந்து தான் யூட்டிலைஸ் பண்ணுவோம்.
ஸோ 100 ஸ்டாக் இருக்குன்னா அதுக்கோட கேரிங் காஸ்ட் வந்து 50 per unit. ஸோ 100 into 50 will be 5000. அதே மாதிரி 80 இருக்கும்போது 80 into 50. நம்ம ஏன் இதுக்கு போட மாட்டோம்னா நம்ம எடுக்கிற ஸ்டாக்கே இவ்வளோ தான் எடுக்க போகிறோம். 100 ஸ்டாக் எடுக்க போகிறோம், இல்லை 80 ஸ்டாக் எடுக்க போகிறோம். அதுக்கு மட்டும்தான் கேரியிங் காஸ்ட் வரும். ஸோ நம்ம ப்ராபபிலிட்டியெல்லாம் நம்ம இதில் மென்ஷனே பண்ண மாட்டோம். ஸோ கேரியிங் காஸ்ட்டு அந்தந்த எக்ஸாக்டாக என்ன 0 into 5 will be 0 அந்த அமௌண்ட்டுக்கு போட்டுக்கணும். Now we have to add this expected stock cost plus inventory carrying cost. இது எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஹியர் 100 into 50 is 5000. அது அப்படியே வந்துடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 60 will be the expected cost and 4000 will be the inventory carrying cost. So 4060. வேறு தேர்ட் கேஸில் வந்து நம்ம இது ரெண்டே ஆட் பண்ணிக்கணும். 2500 plus 375 285. 1140 plus 1000 2140. இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணி எல்லா அமௌண்ட்டையும் ஃபைன் பண்ணிக்கணும். இந்த ஃபைன் பண்ண அமௌண்ட்டில் எந்த காஸ்ட் டோட்டல் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கோ அந்த ஸ்டாக் லெவல் மெயின்டைன் பண்ணால் அப்படின்னா இட் வில் பி சேஃப். ஸோ இதில் நம்ம ஃபைன் பண்ணதுலேயே வந்து இருக்கிறதுலே லோவஸ்ட் 2140. 2140ங்கிறது எப்போன்னா 20. ஸோ நமக்கு ஸ்டாக் லெவல் 20 இருக்குது அப்படின்னா 100 கேட்டாலும் 80 ஸ்டாக் அவுட், 80 கேட்டாலும் 60 ஸ்டாக் அவுட், 50 கேட்டாலும் 30 ஸ்டாக் அவுட். அதோட ப்ராபபிலிட்டி, அதோட எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட், இதை மூணையும் கேல்குலேட் பண்ணும்போது திஸ் வில் பி த சேஃபஸ்ட் ஸ்டாக். ஸோ மினிமமாக எப்போவுமே சேஃபஸ்ட் ஸ்டாக்காக 20 யூனிட்ஸ் ஆஃப் டயர்ஸ் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்டாக் அவுட் மீன்ஸ் ஸோ எது ஃபுல்ஃபில்ட் ஆகும், இன்சஃபிஷியன்ட் ஸ்டாக் லெவல்னால நம்ம வந்து லாஸை வந்து அட்டைன் பண்ணிடக்கூடாது. பேலன்ஸ் எல்லாமே நான் சொன்னது தான் வந்து இங்கே வேர்டிங்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க. தேங்க்யூ.